மாசி மாத பலன்களில் மனுஷனுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது எந்த பிரச்சனையாக ஃபஸ்ட்டு இருக்குன்னா பணம் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. என்கிட்ட பணம் மட்டும் கிடச்சிச்சின்னா நான் வேறு லெவல் வேறு மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பணம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கடவுளொரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மாசி மாதம். இந்த 2026 தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் என்று கருதப்படுகின்ற மாசி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிறப்பான மாதம், எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு, ஓகேவா? ஆனால் இந்த மாசி மாதத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான சிறப்பு உண்டு. எல்லாருமே எல்லா மாதமும் கோயிலுக்கு போவோம். ஆனால் எல்லாருமே ஒன்றோட குலதெய்வ கோயிலுக்கு போவோமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூட பிறந்தவங்க, நம்மளுடைய பங்காளிக, அப்புறம் உன்னூட்ட பங்காளிக, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஒன்றோட ஒரு கோவிலுக்குள்ள, அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எப்போ நடக்கும்னா நம்மளுடைய மாசி மாதத்தில் தான் நடக்கும். அதாவது இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணிக்கும் அந்த நாள், முதல் நாள் மாசி மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது காலசக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரியன். அவர் கரெக்டாக காலசக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு உள்ளே வராருன்னா நம்மளுடைய கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். அப்போ காலசக்கரத்துக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளே வரும் இந்த அற்புதமான மாதம் நம்முடைய மாசி மாதமாக கருதப்படுகிறது. அப்போ சூரியன் கும்பத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே உதயமாகும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பம் தான் கோவிலுடைய எல்லா கோவில்களுடைய கோவிலின் மிக முக்கியமான கோவில் கலசமாக நம்ம எடுத்துக்கிறோம். கும்பம்னாலே கோவிலுடைய கலசம். கோவிலுடைய கலசத்தில் அத்தனை விதமான வைப்ரேஷனும் இருக்கும். அதனால கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு முறைப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருடங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களும் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, ஓகேவா? அவங்களுடைய முறைப்படி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளோ தூரம் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்தனால தான் கும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை. அப்போ இந்த கும்ப ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே வராரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான மாதமாக இதனால தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, மாசி மகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். மாசி மகத்தில் எல்லா நட்சத்திரமும் வரும், ஓகேவா? ஆனால் இந்த மக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. நம்மளுடைய முன்னோர்களுடைய முழு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மாசி மகம் வரும் நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஊர் பக்கத்தில் அல்லது உங்களுடைய நியரஸ்டாக எந்த கடற்கரை இருக்கோ அந்த கடற்கரையில் போய் நீராடுங்க. புண்ணிய தீர்த்தம் ஆடுவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய அத்தனை விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மாசி மகத்தில் உண்டு. அதேபோல் இந்த மாசி மகம் அன்று உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், மேலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த மதமாக கூட இருந்துக்கோங்களேன், பொதுவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்து மதத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், குலதெய்வ கோயில் வழிபாடெலாம் சொல்லிக்கிருக்கோம். ஸோ மற்ற மதத்து சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள நம்மளுடைய நேயர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே நம்மளுடைய இந்து மதத்துடைய சகோதர சகோதரிகளுக்குமே இது வந்து எக்ஸாக்டாக பொருந்தும். கோவிலுக்கு போக முடியலைங்க, போக முடியாத சூழ்நிலை ஏதோ மேபி. ஏன்னா இப்போ வந்து குலதெய்வ கோயில் போகணுன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடந்துக்கக்கூடாது, அப்படின்னா 1 இயர் கோயில் போகக்கூடாது. நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி சில பேருக்கு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெரிய ஸ்தலங்களுக்கு போக முடியல, இப்படிலாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயமாக பொருந்தும். என்ன பண்ணலான்னா,
இந்த மாசி மகம் நட்சத்திரம் ஒரு நாளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் வயதான முதியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வயதான முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் நல்ல தூய்மையான ஆடை, புதிய ஆடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கான உணவு, அன்றைய தினத்துக்கான 3 வேளைக்கான உணவு நீங்கள் வாங்கி கொடுக்குறது அல்லது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பணத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது அவங்க நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போதுங்க. இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாசி மகத்தை மறந்துடாதீங்க. மக நட்சத்திரம் வரும் நாளில் உறுதியாக நீங்கள் மறக்காமல் போய் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க. மாற்றம் ஏற்றமும் மக நட்சத்திரம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக தொடங்கும். கடக ராசி அன்பர்கள், அதாவது கடகம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்துட்டாங்கன்னா மற்ற ராசிக்காரங்க யாருமே கவலைப்பட தேவையில்லை. அப்படியே ஒரு அரவணைச்சு கொண்டு போவீங்க. கூட இருக்கவங்கள ஒரு அரவணைப்பாக, இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னா தன்னோட குழந்தைய எப்படி பார்த்துக்குருவாங்க, ரொம்ப பாசமாக பார்த்துக்குருவாங்க, ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குருவாங்க. ஒரு அப்பா என்ன பண்ணுவார், தான் குழந்தை எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான், கரெக்டாக இருக்கானா, அவனுடைய விஷயங்கள் என்னன்னு சொல்லி வாட்ச் பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாகவே கடகராசிக்காரங்க தான் கூட இருக்கவங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாகவே இருப்பீங்க. நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அதில் யாராக இருப்பாங்கன்னா கடகராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களில் முதல் இடத்தில் உங்களை கொடுத்துடலாம். ஏன்னா கடகராசிக்கு அந்த இயல்பான குணம் உண்டு. ஏன்னா இங்கே வந்து போலியாக நடிக்க தெரியாது, போலியாக எதுவுமே செய்ய தெரியாது, ரியாலிட்டியாக இருக்க தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராசி, இந்த ராசியின் அதிபதி யார், சந்திர பகவான். இந்த ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் எது, கொஞ்சம் வில் பவரான கிரகம் எது, குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதியாக வராரு பாருங்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்த அதிபதி மற்றும் 9ஆம் இடத்த அதிபதி. அப்போ அந்த 6ஆம் இடம் ஒர்க்காகுதா கடகராசிக்கு, 9ஆம் இடம் ஒர்க்காகுதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடம் அம்மாவோடைய அப்பாவோடைய அரவணைப்பு அதிகமாக கிடச்சிச்சின்னா வெளிநபர்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்க போதுன்னு அர்த்தம். உறவுகளால், மற்ற உறவுகளால் அதிகமான பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகமாக ஏமாறுறேன், அதிகமாக ஏமாற்றத்தை சந்திக்கன்னு சொல்லி லிஸ்ட்டு எடுத்தோம்னா அதுலேயும் கடகராசிக்காக தான் வருவீங்க. கூட பிறந்த உறவுகள் கொஞ்சம் அதிகமாக டாமினேஷன் பண்ணுவாங்க. இது வந்து பொது பலனுங்க. அதுக்காண்டி எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் அப்படி வந்துட்டு நம்ம சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க, கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னா பொது பலன் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து உறவுகளால், அதாவது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக, அது மூத்த சகோதரியாக இருக்கட்டும், இளைய சகோதரனாக இருக்கட்டும், ஸோ மேபி யாராக இருக்கட்டும், அவங்களால நிறைய டாமினேஷன் வரும். இல்லாட்டி அவங்களுக்காக நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து போவீங்க, விட்டு கொடுத்து போய் மாட்டிக்கிடுவீங்க. இது நடந்திருக்கும் என்பது உண்மை. ஸோ இது நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் 3ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் வலிமையாக இருந்தால், லக்னத்துக்கு 3ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதி வலுவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீடியோ வந்து இதை பேசியிருப்போம், இங்கே வந்து ஒருத்தர் போடுவார் கமெண்ட்ஸ், எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க பாயிண்ட் ஆரம்பிக்காங்க. உண்மைதான் ஏங்க, பொது விஷயங்களெல்லாம் நிறைய சொன்னாதாங்க புரியும். இப்போ மாத பலன் அதையும் சொல்ல தான் போகிறேன், அதில் நிறைய விஷயங்கள் இருக்க தான் போகுது. கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி தெளிவாக சொல்ல தான் போகிறேன். ஓகேவா? ஆனால் பொதுவான நீங்கள் பட்ட போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 9 வருட காலமாக உங்களை ஓட விட்டு அடித்தாங்களே, விரட்டி அடித்தாங்களே, 9 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 7 to 9 வருடங்கள் கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதிகமான ஒரு அழுத்தமும் பிரச்சனையும் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க. இந்த போராட்டத்தெல்லாம் தள்ளி போட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சி ஒரு 6 மாதம் இருந்தீங்கன்னா அடுத்து வந்துடுவார் வேறு ஏதாவது ஒரு கிரகம், வந்துட்டேன்ல அப்படின்னு. அப்போ இங்கே லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது. அப்போ இதுலேருந்து ரிலீஸ் அப்படிங்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2026 மாசி மாதம் முதல் கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. என்னென்ன விஷயம்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா,
நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறோம். தன்னுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதாவது ஏற்பட்டிருந்தால் இன்னல்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா உறுதியாக உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடன் அவங்க ஒரு என்ன சொல்லணும்னா சமரசமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு சாதகமாக அவங்க மாறுவாங்க. உறுதியாக நடக்கும். அதே போல் கொடுத்த பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், நான் பணம் ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தேன், கடைசியில் அவன் ஏமாற்றிட்டான், என்னை பணம் கொடுத்தவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்கள்ட்ட மீண்டும் பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே போல் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றமும் மாற்றமும் உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் அதிகமாக மன அழுத்தங்களையும் அல்லது பிள்ளைகளுக்கு ஹெல்த் வாய்ஸாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதற்காக நிறைய ட்ரீட்மெண்ட் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி. உங்கள் குழந்தைய சூப்பராக படிப்பாங்க, நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க, உங்கள் குழந்தை மாதிரி உண்டா அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது உங்கள் பேரை சொல்லாமல் உங்கள் குழந்தை பேரை சொல்லி இவங்களுடைய அப்பா இவங்க தான், இவங்களுடைய அம்மா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குழந்தைகள் மூலமாக உயரப்போகுது. அதேபோல் உங்கள் குழந்தைகளுடைய ஹெல்த் வாய்ஸ் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு உறுதியாக அவர்களுக்கு சரியாகிவிடும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் அதனால் நிறைய சிக்கலை சந்திச்சிருந்தீங்கன்னா அதுவும் மாறும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, எந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர் நீங்கள் விடுபடுவீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. கடகராசி பெண்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. கனவு லோகத்தில் வாழ்ந்துக்கிருக்கீங்க. உண்மையான அன்புக்காக நீங்கள் ஃபீல் பண்ணி ஏங்கிக்கிருக்கீங்க. ஸோ உங்களுடைய உண்மையான உணர்வுக்கான உண்மையான அன்புக்கான பிரதிபலன் இந்த வருடம் இந்த மாசி மாதம் முதல் உறுதியாக கிடைக்கப் போகுதுங்கிறது உண்மை. திருமணத்துக்காக காத்திருக்கும் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போராட்டம் விலக போகுது. அதே போல் பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதி தான் சுக்கிரன். அவர் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசியிலையோ அல்லது விருச்சகத்திலேயோ அல்லது மீன ராசியில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா இரட்டிப்பான வருமானம், இரட்டிப்பான செல்வாக்கு, இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி என்பது உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு எக்ஸாக்டாக இந்த பொது பலன் மூலமாகவே கிடைச்சிடும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த பணத்தை வாங்கி சேமிப்புக்காக கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் செலவு செஞ்சு வீண் செலவு பண்ணிட வேண்டாம். அது உங்களுக்கு லாக் பண்ணும். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் முதல் நீங்கள் இந்த மாசி மாதம் இறுதி வரையும், தொடக்கம் முதல் இறுதி வரையும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப அக்கறை காட்டுங்க. ஏன்னா நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது. சின்ன பிரச்சனை தான், சரியாக போயிடும். கை வலி தாங்க, சின்ன தைலம் தேய்ச்சா சரியாக போயிடும். கால் வலி தாங்க, ஏதாவது சரியாக போயிடும். இப்படி அசால்ட்டாக பதில் சொல்கிறீங்க. தயவுசெய்து இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அந்த சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக வரவிடாமல் தடுக்க வேண்டியது உங்களுடைய அக்கறையின் மூலமாக தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க மருத்துவரை நீங்கள் உறுதியாக போய் பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. என்ன பிரச்சனைனாலும் சரி, நீங்கள் மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்றது தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. அவசர உதவி என்பது ஆபத்தை கொடுத்துடக்கூடாது. ஸோ இதில் கவனமாக இருங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி பெண்கள் உறுதியாக மற்ற புதிய பெண்கள், அதாவது இந்த இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நேரடியாக ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ஆன்லைன் மூலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ஸோ இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இது கடகராசி பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. யார்கிட்டயா வாக்கு கொடுத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கான், என்ன பண்ணுவார், அப்படியே பட்டுன்னு கொத்திடுவார். நீங்கள் கொடுத்த வாக்கை பிடிச்சிக்கிடுவாங்க. ஏற்கனவே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை பிடிச்சிக்கிட்டு உங்களை லாக் பண்ணக்கூடிய கூட்டமே நிறையா இருக்குது. அப்போ யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறக்கூடாது. கரெக்டாக போராடாமல் இருக்கணும்னா கவனமான விஷயத்தை சிறப்பாக செஞ்சிங்கன்னா லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாசி மாதத்தில்
நீங்கள் மகாலட்சுமியை படிச்சுக்கோங்க. மகாலட்சுமி ஏன் பிடிக்கணும் ஒரு கேள்வி வைப்பீங்க. நீங்களும் சாதாரண ஆள் கிடையாது. கேள்வி உதயம் உங்களுக்கு வரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். மகாலட்சுமி அம்சம் விருச்சிக ராசியில் தான், அனுஷத்தில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் மகாலட்சுமி வழிபாடை பண்ணும்பொழுது உங்களுடைய மனதுக்கு பிடித்த அத்தனை விதமான விஷயங்களும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் அப்படியே கிடைக்கும். ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு. கடகராசிக்கு இந்த மாசி மாதம் மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா 2026 மாசி மாத பலனில், தமிழ் மாத பலனில் இந்த மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ராசியின் அடிப்படையில் உள்ள பலன்கள் தான் பார்த்துருக்கீங்க. இது பொது பலனே, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இது பொது பலன். இதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஓரளவுக்கு நிறைவேறும் என்பது உண்மை. அதாவது தாகத்துடன் ரொம்ப பசியுடன் இருக்கவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு கேன் தண்ணியோ கொடுத்தா கொஞ்சமாச்சும் ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா? ஸோ அந்த தன்மை உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும். ஆனால் பசி முழுமையாக விலகுமா? முழுமையான ஒரு மகிழ்ச்சி நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை நிறைவான ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் பலன் சொல்லும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும், கிட்டத்தட்ட சுய ஜாதகத்தில் தான் 70% எடுப்போம் உண்மையிலேயே. அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா நம்மளுடைய அன்பு நேயர்கள், வீடியோ பார்க்குற நேயர்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மாதம், வருடம், நேரம், அதே போல் நீங்கள் பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்மளுடைய பெண்கள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை டைரெக்டாக உறுதியாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கிடைச்ச பிறகு உறுதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.